இன்னைக்கு 84வது ஸ்தோத்திரம். சுபாங்கோ லோகசாரங்க சுதந்துஸ் தந்துவர்த்தனக இந்திரகர்மா மகாகர்மா கிருதகர்மா கிருதாகமக. இந்த இன்னைக்கு 84வது ஸ்தோத்திரம். இது சுபாங்கோ லோகசாரங்க சுதந்துஸ் தந்துவர்த்தனக இந்திரகர்மா மகாகர்மா கிருதகர்மா கிருதாகமக. சுபாங்கோ லோகசாரங்க. லோகசாரங்கன்றது வந்து லோக சாரம், உலகத்துடைய சாரத்தை, அதாவது ஜீவாத்மாக்களுடைய சாரத்தை அங்கமா வச்சிருக்கிறது, தனக்குள்ள இழுத்துக்க தன் கையில வச்சிருக்கிறது. அதான் யோக சாரங்கன்றது. சாரங்கன்றது வெள்ளுக்கு ஒரு பேரு, அது வேற. இந்த இடத்துல அது கிடையாது. உலகத்தோட சார்ந்த இதை கையில வச்சிருக்கிறது. உலகத்துடைய ஜீவாத்மாக்களோட சக்தி எல்லாம் தன்னுடைய அங்கமா வச்சிருக்கிறதுன்னு அர்த்தம். சரி, இப்ப சொல்றேன் பாருங்க. இதை எப்படி சொல்லணும்னா, சுபாங்கோலோக சாரங்க தந்துவர்த்தனக இந்திரகர்மா மகாகர்மா கிருதகர்மா கிருதாகமக அப்படி சொல்லும் போது சுபாங்கோலோக சாரங்க தந்துவர்த்தனக இந்திரகர்மா மகாகர்மா கிருதகர்மா கிருதாகமக சொல்லணும். சுதந்து தந்துவர்த்தனக. அதெல்லாம் அதை நீங்க 10 தடவை புக்கை பார்த்து சொல்றதை கேட்டு திருப்பி திருப்பி சொல்லாதான் அது அதெல்லாம் நாக்கு பெறணும். இல்லாட்டா நாக்கு பெறலாது. சொல்லணும், 10 தடவை சொல்லணும், திருப்பி திருப்பி சொல்லணும். அதனால ஒண்ணு இல்லை, நம்ம பாட்டு நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்து நம்ம சொல்லிட்டு இருக்கணும். சொன்னோம்னா வந்துடும் எல்லாம். ஈஸியா நீங்க மனப்பாடம் பண்ணல. இது ரொம்ப முக்கியமான விஷ்ணு சகஸ்ரநாமம் தெரிஞ்சதுன்னா அதை விட ஒரு இதுவே கிடையாது, ஒன்றும் வேண்டாம். இப்ப இதுக்கு அர்த்தம் பார்ப்போம். 84வது ஸ்தோத்திரத்துக்கு அர்த்தம். சுபாங்கோ. சுபாங்கோன்றது சுபன்னா மங்களகரமான அங்கம், உடம்புல இருக்க பாகங்கள், உடலுடைய பாகங்கள் அங்கம். சுபாங்கோ மங்களகரமான அங்கங்களை, அழகிய அங்கங்களை உடையவன் அப்படின்றது. அடுத்தது லோகசாரங்க. லோக பிளஸ் சாரங்க, லோக சார அங்க அப்படி பிரிச்சுக்கணும். 3 லோகசாரங்கன்றத லோக சார அங்க பிரிச்சுக்கணும். உலகங்களின் லோகன்றது உலகம். அடுத்தது சாரன்றது வந்து ஜீவாத்மாக்களின் சாரங்களை அங்கமாக தரித்திருப்போம். சாரன்றது ஜீவாத்மாக்களுடைய சாரம். அங்கன்றது வந்து அதை அங்கமா வச்சிருப்போம். அதாவது ஜீவாத்மாக்களுடைய உயிரை வந்து இதனுடைய அங்கமா வச்சிருப்போம்னு அர்த்தம். லோகசாரங்கன்னா சுதந்து. சுதந்துனா சூர்னா பிரணவம், சூர்னா பிரணவம், தந்துன்னா பாராயணம். திருப்பி திருப்பி சொல்றது பிரணவத்தை ஓம்ன்ற சொல்லுமே, திருப்பி திருப்பி சொல்றது பேரு பிரணவத்தை பாராயணம் பண்றது. பிரணவ மந்திரத்தை பாராயணம் பண்றதுக்கு பேரு சுதந்துன்னு பேரு. சுதந்து பிரணவ மந்திரத்தை பாராயணம் செய்ய நமக்கு அருள் பவன் அப்படிங்கிறது அர்த்தம். பிரணவ மந்திரத்தை பாராயணம் செய்ய தகுதி பெற்றவன், அதாவது நமக்கு அருள் பவன் அப்படின்னு, அருளியவன், பிரணவ மந்திரத்தை அருளியவன் அப்படின்னு அர்த்தம். தந்துவர்த்தனக. தந்துனாலும் பாராயணம் தான் சொன்னேன் இல்லையா. சுதந்து அதை சொன்னேன் இல்லையா. சுதந்துன்றது தந்துன்றது பாராயணம் இல்லையா. வர்த்தனை கால நேர வர்த்தமானம். காலம் எந்த காலங்களை நியமிக்கிறது, காலம் தேவையான பொருள் அதையெல்லாம் நியமிக்கிறது வர்த்தனைன்றது. தந்து வர்த்தனை பாராயணம் பண்றதுக்கு நியமிப்போனா, கால நேரங்களை நியமிப்போனா. அதாவது என்னன்னா, மந்திரங்களை ரிஷிகளை பாராயணம் செய்ய வைப்போம். அதுக்குள்ள கால நேரம் பிக்ஸ் பண்ணி ரிஷிகளை நீங்க பாராயணம் பண்ணுங்கன்னு அவங்களுக்கு அதை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது இவர் தான். சுதந்து, அதாவது அதுக்கான வழி சேரும். அந்த சுதந்து இதை வந்து அதை பாராயணம் பண்ணுது. சுதந்து வர்த்தனக அப்படின்னு சொல்லணும். சுதந்து தந்து வர்த்தனகன்றதுல சுதந்து வர்த்தனை பிரணவ மந்திரத்தை பாராயணம் பண்றதுக்கு கால நேரங்களை நியமித்து ரிஷிகளுக்கு அதை செய்ய, ரிஷிகளுக்கு அவள் செய்வதை கடமையாக்கி வைத்திருப்போம் அப்படின்னு அர்த்தம். இந்திரகர்மா. இந்திரகர்மா இந்திரன். இந்திரகர்மான்றது இந்திரன் தன் கடமைகளை செய்ய வழியமைத்து இந்திரலோகத்தை பரிசளித்தவன். அதாவது இந்திரலோகத்தை படைச்சு இப்ப இந்திரனையும் படைச்சு, அதான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு. அந்த இது பாரத வருஷ பரதக்கண்டே ததாபி மேதவு தஷோ வாசே அஸ்வின் வர்த்தமானே பிரதிவாதி சம்வத்சரம், சஷ்ஞாம சம்பத்சரன்னு சொல்றது அந்த சம்பத்சரம். அதுதான் அந்த சம்பத்சரன்றது வந்து அந்த சம்பத்சரங்களை அமைச்சு, ஒவ்வொரு சம்பத்சரத்தையும் அமைச்சு அந்த சம்பத்சரத்துக்கு வந்து ஒரு இந்திரனையும் ஒரு
இந்திரன் ஒவ்வொரு ஒரு இந்திரன் அமைய இந்திரனை வைக்கிறார் இல்லையா, அதுதான் இது. அந்த இந்திரனுக்கு அவருடைய கடமைகளை வைக்கிறது. அதான் அவனுக்கான அவனுடைய கடமைகளை அவனுக்கு வந்து அந்த இந்திரனுடைய கடமைகளை செய்ய வைக்கிறது. இந்த மகா கர்மா மிகப்பெரிய கர்மாக்களான காத்தல், படைத்தல், அழித்தல் என்னும் தொழில்களை கடமையாக செய்பவன். அதான் மகா கர்மா. அதான் கர்மான்றது கடமை, மகான்றது இந்த 3 காரியங்கள். கிருத கர்மா, கிருதன்றது வந்து நிகழ்த்துவது, கிருதன்றது நிகழ்த்துவது, கடமை. கர்மான்றது கடமை. மிகப்பெரிய கடமைகளை, காரியங்களை தன் கடமையாக கொண்டு செயல்படுத்துபவன். இந்த காத்தல், அழித்தல், படைத்தல் முதல்ல சொன்ன மகா கர்மா, அதை வந்து தன்னுடைய கடமையா நினைச்சிட்டு அதை வந்து அதுல முனைந்து செயல்படுத்துபவன் அப்படின்னு அர்த்தம். கிருதாகமக, கிருதாகமகன்னா கிருதன்னா அதான் முதல்ல பார்த்தா இல்லையா, நிகழ்த்துவது, உருவாக்குவது எல்லாம். ஆகம, ஆகமன்றது ஆகமங்களையும் விதிகளையும் வேதங்களையும் ஆகமங்களையும், கிருதாகமகனா வேதங்களையும் ஆகமங்களையும் உருவாக்கியவன் அப்படின்னு அர்த்தம். அதான் இப்ப நம்ம வந்து 84வது ஸ்தோத்திரம் இதோட முடியுது. இதுக்கு வரைக்கும் நம்ம போன நேற்றுக்கு நம்ம எது வரைக்கும் பார்த்தோம், 787 வரைக்கும். இன்னைக்கு வந்து சுபாங்கோ 788, லோகசாரங்க 789, சுதந்து 790, நந்துவர்த்தன 791, இந்திரகர்மா 792, மகாகர்மா 793, கிருதகர்மா 794, கிருதாகமக 795. இது வரைக்கும் நம்ம 795 திருநாமங்கள் பார்த்துட்டோம். 84 ஸ்தோத்திரம் பார்த்துட்டோம். 795 திருநாமங்களை பார்த்துருக்கோம் இது வரைக்கும். அதுதான் அந்த 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 இது வந்து இதுதான் உங்களுக்கு வந்து இந்திரன்றது வந்து வைவஸ்வர மன்வந்திரம். வைவஸ்வர மன்வந்திரம் தான் இப்போ நடக்கிறது. இந்த வைவஸ்வர ஒவ்வொரு மன்வந்திரத்துக்கும் ஒவ்வொரு மனுவையும் ஒவ்வொரு இந்திரனையும் படைப்பார் இல்லையா, அதுதான் சொல்ல வந்தேன். அந்த இடத்துல எனக்கு டக்குன்னு என்னால் பாதியில் இதை விட்டு பாதியில் சொன்னேன், அது போயிடும் எனக்கு, அதில் ஸ்கிப் ஆகிடுது. இதுதான் நம்மகிட்ட பிரச்சனையே. அதுதான் அந்த மாதிரி ஒரு இந்திரனையும் ஒரு மனுவையும் படைப்பார் வைவஸ்வர மன்வந்திரம். இப்போ நடக்கிறது அதுதான். 71 சதுரயுகம் ஒவ்வொரு இதுக்கும் மனுவுக்கும் மனுவந்திரத்துக்கும். அதுதான் சொல்ல வந்தேன். அது மாதிரி அந்த மாதிரி படைக்கப்பட்ட இந்த இந்திரனை படைக்கிறது அவர் தான்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா, வைவஸ்வர மன்வந்தரே. அதுதான் அது மாதிரி இந்திரனை படைக்கிறார். அதுதான் இங்க சொல்றேன். இந்திரன் தன் கடமைகளை செய்ய வழி அமைத்து இந்திர லோகத்தை பரிசீலித்தவன். தேங்க்யூ.